ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தினப்படி உபயோகப்படுத்துகிற இன்னும் சில சொற்களை கற்றுக்கலாம். ட்ரை முயற்சி செய்யறது, ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறது, ஹேவ் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும், எங்கும். எனிவேர் எங்கேயாவது. சம்வேர் அதுவும் எங்கேயாவது. இதே போலதான் நம்ம எனி ஒன் சம் ஒன் பார்த்தோம் இல்லையா, அதே போலதான் ரெண்டுமே எங்கேயாவது. ஆனால் அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறது மாறும் சென்டென்ஸ்ல வரும்போது. நோ வேர் எங்கேயுமே இல்லை. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ்ல எப்படி வரும்னு பார்க்கலாம். ஐ ஆம் ட்ரையிங் டு ஃபைண்ட் மை இங்கிலீஷ் புக். ஐ சர்ச் இட் எவ்ரிவேர் பட் இட் இஸ் நோவேர். I cannot find it anywhere. I have one more book, so I will use it now. I do this every time. I keep my books somewhere and search for it everywhere. I need to try and find my book tomorrow. I have my exams next week. I must stay organized and take care of my books. I will try my best and do well in my exams. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை, சில புதிய வார்த்தைகளும் இருக்கு. உங்களுக்கு ஜென்ரலா அர்த்தம் புரிஞ்சுதா அந்த படத்தோட சேர்த்து பார்க்கும் போதுன்றத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் தமிழ்ல இதுக்கு அர்த்தம் சொல்றேன். நான் என்னுடைய இங்கிலீஷ் புக்கை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நான் எல்லா இடத்துலையும் அத தேடிட்டேன், ஆனா அது எங்கேயுமே இல்லை. என்னால எங்கேயுமே அத கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட இன்னும் ஒரு புஸ்தகம் இருக்கு, அதனால நான் அத இப்போ யூஸ் பண்றேன். நான் இத மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்யறேன். நான் என்னோட புஸ்தகங்களை எங்கேயாவது வச்சிடுறேன், அப்புறம் எல்லா இடத்துலையும் அத நான் தேடுறேன். நான் அத முயற்சி பண்ணி நாளைக்கு என் புஸ்தகத்தை கண்டுபிடிக்கணும். எனக்கு அடுத்த வாரம் தேர்வுகள் இருக்கு. நான் ஒழுங்கா வச்சுக்கணும். என்னோட புஸ்தகங்களை பத்திரமா பார்த்துக்கணும். நான் என்னுடைய எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நல்லா பண்றதுக்கு முழு முயற்சி செய்வேன். சரி, உங்களுக்கும் இதே அர்த்தம் புரிஞ்சுருந்தாக்க வெரி குட். இப்போ புதுசா ஏதாவது பார்த்தீங்களா, கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஏதாவது புது வேர்ட்ஸ் இருக்கா, புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு. சரி, இப்போ அதை பார்ப்போம். இந்த ட்ரைக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொன்னோம் இல்லையா, ஹாவ், அப்புறம் நீடு, வாண்ட், அதுக்கப்புறம் டூ போடுற மாதிரி ட்ரைக்கு அப்புறமும் ட்ரையிங் டு அப்படிங்கிற மாதிரி இந்த டூன்ற வார்த்தை திருப்பி வருது. டூ அந்த வெர்பு, இன்னொரு வெர்பு வருது ட்ரைக்கு அப்புறமா, அது ஒன்று கவனிக்கணும். நோ வேர், நன் மாதிரி தான் நோ வேரும்.
ஐ ஃபைண்ட் இட் நோவேர். இட் இஸ் நோவேர். இட் இஸ் அப்படின்னாக்க நம்ம நேர்மறையா சொல்றோம். ஆனா நோவேர்னு சொல்லும்போது அது எங்கேயுமே இல்லை. அது இட் இஸ் நாட் எனிவேர் அப்படிங்கிறதும் இட் இஸ் நோவேருக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ நோவேர்னு சொல்லும்போது நம்ம எதிர்மறையா சொல்ல மாட்டோம், நேர்மறையா தான் சொல்லுவோம். அது ஒண்ணு கவனிக்கலாம். எவ்ரி. எவ்ரி அப்படின்னாக்க எங்கும் எப்பொழுதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும். எவ்ரி டே அப்படின்னா ஒவ்வொரு நாளும். எவ்ரிவேர் ஒவ்வொரு இடத்திலும், எல்லா இடத்திலும். எவ்ரி ஒன் ஒவ்வொருவரும், எல்லாரும். அந்த எவ்ரின்றதுக்கு ஒவ்வொரு அப்படின்ற அர்த்தத்துல வரும் எவ்ரின்றது. ஆர்கனைஸ்ட் அப்படின்னா ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது, ஒழுங்கா எல்லா பொருளையும் அதை அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு பேரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டேக் கேர் அப்படின்னா பத்திரமா பார்த்துக்கிறது. சக்சஸ் அப்படின்னா வெற்றி. வழக்கம் போல நான் சொல்றது போல நான் இங்கிலீஷ்ல பேசின பார்ட்டை திருப்பி திருப்பி கேளுங்க. சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.